நிறைய மக்கள் நினைத்து கொண்டிருக்கிற காரியம் என்ன? மற்ற மதத்தினரை போல கிறிஸ்தவர்கள் இயேசுவை கும்பிடுறதுனால தான் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று நினைக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் அதனால தான் மற்ற மக்களுடைய வாழ்க்கைக்கும் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படி வாழ்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவை வழிபடுகிறதுனால கிறிஸ்தவர்கள் அல்ல. கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். முதல்ல சீசர்களுக்கு அந்தியோகியா பட்டணத்தில் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டது. எதை வைத்து பெயர் வழங்கப்பட்டது? அவர்கள் கிறிஸ்துவை கும்பிட்டதுனால அந்த பெயர் வந்ததா? இல்லை. சீசர்கள் கிறிஸ்து வாழ்வு வாழ்ந்தார்கள். கிறிஸ்துவனிடத்தில் காணப்பட்ட காரியங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டது. அதனால தான் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இன்றைக்கு நாமும் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களும் கிறிஸ்து வாழ்ந்த அந்த வாழ்க்கையை இந்த பூமியில வாழ்ந்து காமிக்க வேண்டும். அப்படி யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு பேர் தான் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 26வது வசனம். ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்ளுகிறவன் எவனோ, முடிவு பரியந்தமும் என் கிரியைகளை கைக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மு தீவினிலே இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரிசனமாகி 7 சபைகளுக்கு வார்த்தைகளை கொடுக்கிறார். அந்த 7 சபைகளுக்கு வார்த்தையை கொடுக்கும்போது தியத்திரா என்ற சபைக்கு வாக்கு கொடுக்கும் பொழுது, வார்த்தை கொடுக்கும் பொழுது சொல்றாரு, நீங்கள் ஜெயம் கொண்டு என் கிரியைகளை கை கொண்டால், இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் ஜெயம் கொண்டு என்னுடைய கிரியைகளை கை கொண்டால் பிதா எனக்கு அதிகாரம் கொடுத்தது போல ஜாதிகள் மேல உங்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில செய்த கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில நம் மூலமாய் செய்யப்பட வேண்டும். அப்படி செய்யப்படும் பொழுதுதான் நாம் கிறிஸ்தவர்களாக மாறுகிறோம். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த போது அவரிடத்தில் காணப்பட்ட கிரியைகள், செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்யப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கிறிஸ்தவர்கள். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இல்லைன்னா பிரதர், நீங்க சும்மா சொல்லிக்கிறலாம் நாங்க கிறிஸ்தவர்கள்னு, ஆனா உண்மையிலேயே கிறிஸ்தவர்கள் கிடையாது. கிறிஸ்தவர்கள் என்பது இயேசுவை வழிபடுகிறதுனால கிறிஸ்தவர்கள் அல்ல, இயேசுவை போல வாழ்கிறதுனால தான் கிறிஸ்தவர்கள். இயேசுவை போல என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். இந்த பூமியில மனிதர்கள் 3 விதமான கிரியைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒன்று பார்த்தீங்கன்னா மாம்சத்தின் கிரியைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இன்னொன்று பிசாசின் கிரியைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க.
வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னொன்று கிறிஸ்துவின் கிரியைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இதில் இந்த மாம்சத்தின் கிரியைக்கும் பிசாசின் கிரியைக்கும் நேர் எதிர்மறையானது கிறிஸ்துவின் கிரியைகள். மாம்சத்திலிருந்து வெளிப்படுகிற கிரியைகளுக்கும் பிசாசின் கிரியைகளுக்கும் இயேசுவின் கிரியைகளுக்கும் சம்பந்தமே இருக்காது. உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் கூட மாம்சத்திற்குரிய கிரியைகளை வெளிப்படுத்துகிறாங்க, பேய்த்தனங்களை வெளிப்படுத்துகிறாங்க. அதைத்தான் கலாத்தியர் நிருபத்தில் கடைசி 5வது அதிகாரம் 19வது வசனம், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன, அவையாவன. நானே வாசிக்கிறேன் சிஸ்டர். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரச்சனைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைவெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. நம்ம வாசித்தது எல்லாமே என்ன கிரியைகள்? சத்தமாக சொல்லுங்களேன். மாம்சத்தின் கிரியைகள். இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்களிடத்துலேருந்து இது வெளிப்படலையா? குறிப்பாக ஒரு 3 இதிலேருந்து வெளிப்படும் அதிகமாக. கோபம். என்னது? கோபம், பகை, சண்டை. நாங்கள்லாம் சண்டையை போட மாட்டோம் பாஸ்டர், நாங்கள்லாம் அமைதியின் சிகரம் அப்படி சொல்கிறவங்க கையை உயர்த்தி காமிங்க, கையை உயர்த்தி காமிங்க. இதெல்லாம் கிறிஸ்துவனிடத்திலிருந்து வெளிப்பட்டதா? இதெல்லாம் கிறிஸ்துவனிடத்திலிருந்து வெளிப்பட்டதா? இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் பொழுது அவரை சிலுவையில் அறைந்த போர் சேவகர்களுக்காக இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினார். என்ன ஜெபம் பண்ணினார்? என்ன ஜெபம் பண்ணினார்? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துனுடைய கிரியைகளை வெளிப்படுத்துறவங்க தான் கிறிஸ்தவர்கள். மாமிசத்தின் கிரியைகளை வெளிப்படுத்தி கொண்டு, பிசாசின் கிரியைகளை வெளிப்படுத்தி கொண்டு, நானும் கிறிஸ்தவன், நானும் விசுவாசி, கிறிஸ்துவ பேர் வச்சிருக்கிறேன், நானும் கிறிஸ்தவன் என்று சொன்னால் உலகம் ஏற்றுக்கொள்ளாது. கிறிஸ்தவர்கள் யார் என்றால் கிறிஸ்துவின் கிரியைகளை வெளிப்படுத்துகிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவின் கிரியைகளை வெளிப்படுத்துகிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஜாதிகள் மேல அதிகாரம் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்துவை போல இந்த பூமியிலே வாழ்கிற மனுஷன் யாருக்கு அடிமையா இருக்க மாட்டான்? பாவத்துக்கு அடிமையா இருக்க மாட்டான், பிசாசுக்கு அடிமையா இருக்க மாட்டான், வேற எந்த காரியத்துக்கு அடிமையா இருக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படும். அவன் அதிகாரம் செலுத்துகிறவனா தான் இருப்பான். அவனுக்கு வானத்தின் மேல் அதிகாரம் இருக்கும், பூமியின் மேல் அதிகாரம் இருக்கும், எல்லாவற்றின் மேலே அதிகாரம் இருக்கும். கிறிஸ்துவுக்கு இந்த பூமியில எவைகள் மேல் அதிகாரம் இருந்ததோ அதே போல அவரை போல் வாழ்கிற மனுஷனுக்கும் இந்த பூமியில அதிகாரம் இருக்கும். கிறிஸ்து அலைகளை பார்த்து, கொந்தளிக்கிற கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிருன்னு சொன்னது, அது அமர்ந்தது. அதே போல கடல் மேல இயேசு நடந்தார், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார், அற்புதங்களை செய்தார், அதிகாரம் உள்ளவராய் வாழ்ந்தார். காரணம் அவர் கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவை போல கிறிஸ்துவுக்குள் வந்த நாளில் இருந்து நீங்கள் வாழ ஆரம்பித்தீர்கள் என்றால் இந்த பூமியில எதுவும் உங்கள் அதிகாரம் செலுத்த முடியாது. உங்கள் அதிகாரம் செலுத்த முடியாது. நீங்க அடிமையா இருக்க மாட்டீங்க. நீங்களும் கிறிஸ்துவை போல இந்த பூமியில அதிகாரம் செலுத்துறவங்களா இருப்பீங்க. இந்த பூமியில அதிகாரம் செலுத்துறவங்களா இருப்பீங்க. நான் சொல்றதை எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவன்
கிறிஸ்துவின் கிரியையை வெளிப்படுத்தாததுனால தான் அவனை இந்த உலகம் அதிகாரம் செலுத்துகிறது. இந்த உலகம் அவனை அதிகாரம் செலுத்துகிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவைகள் அதிகாரம் செலுத்துகிறது. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, கிறிஸ்துவின் கிரியைகளை வெளிப்படுத்துங்க, இந்த பூமியில கிறிஸ்துவாய் வாழுங்கள். பக்கத்து நம்மளை பார்த்து சொல்லுங்களேன், வாலிப பிள்ளைகளை பார்த்து கிறிஸ்துவாய் வாழுங்கள், அதிகாரம் செலுத்துங்க. உங்களுக்கு வானத்தின் மேலையும் பூமியின் மேலையும் பிசாசின் மேலையும் அதிகாரங்கள் மேலையும் எல்லாவற்றின் மேலையும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படும். உங்களை யார் அதிகாரம் செலுத்த முடியாது. நீங்கள் தான் அதிகாரம் செலுத்துகிறவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் அடிமைகளாய் இருக்க மாட்டீர்கள். நீங்கள் அடிமைகளாய் இருக்க மாட்டீர்கள். கடைசியில் இருக்கிற பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பேய் ஒன்னு அடிமைப்படுத்த முடியாது, வேற எந்த காரியமும் ஒன்னு அடிமைப்படுத்த முடியாது. ஆனா நீ தான் அதிகாரம் செலுத்தி கொண்டிருப்ப. ஏன்னா நீ கிறிஸ்துவாய் வாழ்கிறாயே, கிறிஸ்துவை போல வாழ்கிறாயே, கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கையை வாழ்கிறாயே, கிறிஸ்துவின் கிரியைகளை வெளிப்படுத்துகிறாயே. ஆனா பிசாசின் தந்திரம் இந்த உலகத்துல, நீ பேருக்கு மட்டும் கிறிஸ்தவளா இருந்துட்டா போதும், கையில பைபிள் வச்சிருந்தா போதும், நீ சர்ச்சுக்கு போனா போதும், உன் கடமை முடிஞ்சிருச்சு, நீ கிறிஸ்துவ வழிபடுற, அதனால நீ கிறிஸ்தவள் கிறிஸ்தவன் அப்படி பொய் சொல்லி வச்சிருக்கிறான். அதெல்லாம் ரெண்டாவது. ஆனா ஃபர்ஸ்ட் இயேசுவா வாழணும், இந்த பூமியில கிறிஸ்துவாய் இந்த பூமியில வாழணும். அப்படி வாழும் பொழுதுதான் இந்த பூமியில நமக்கு அதிகாரத்தை தேவன் கொடுப்பார், நம்மளை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளுவார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும் பொழுது அவருடைய முடிவு எப்படியோ அதுபோல நம்முடைய முடிவு. அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார், பரலோகத்துக்கு போனார். அதே போல நம்மளையும் தேவன் உயிர்த்தெழ வைப்பார் அல்லது மறுரூபமாக்கி அவருடைய வருகையில சேர்த்து கொள்ளுவார். மரணமும் பாதாளமும் நமக்கு கிடையாது. மரணமும் பாதாளமும் கிறிஸ்துவை பிடித்து வைக்க முடியவில்லை. மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார். அதே போல நாமும் ஜெயிக்கிறவங்களாய் இருப்போம். அதுக்குத்தான் என்ன கிரியைகளை வெளிப்படுத்த வேண்டும்? கிறிஸ்துவின் கிரியைகளை வெளிப்படுத்த